இப்போது இந்த $5000 தொட்டு தங்கம் வர்த்தகம் நடைபெறுவதற்கான முக்கியமான காரணம், அதாவது கடந்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு ஒரு ஏற்றத்துக்கான காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அமெரிக்க அதிபர் ஒரு செய்தியை வெளியிட்டார். என்ன என்றால், கனடாவும் சீனாவும் தனது வர்த்தக ஒப்பந்தத்தை தொடரும் பட்சத்தில் அந்த கனடா மீதான வரி விதிப்பு கிட்டத்தட்ட 100% அதிகரிக்கப்படும் என்ற செய்தியை வெளியிட்டார். இது சந்தைகளை ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதாவது இதனுடைய என்ன வரி விதிப்பின் காரணமாக எப்படி ஒரு பாதிப்பு என்று பார்த்தோமேயானால், உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஒரு நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது. அதாவது அடுத்து என்ன நடக்குமோ, எப்படிப்பட்ட ஒரு வர்த்தகத்தை நாம் அந்தந்த நாடுகள் தொடர்வதில்லை, அவங்களுக்கு ஒரு விதமான சிக்கல்கள் இருக்கின்றன. அதாவது எல்லா நாடுகள் மீதுமே ஒரு பெரும்பாலான ஒரு வர்த்தகம் தொடர்பான டேரிஃபில் பார்க்கும்போது ஒரு நாடுகளும் ஒரு சிக்கல்களை சந்தித்து வருகின்றன. இத்தகைய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஒரு அணுகுமுறையை கையாள்வது என்பதில் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. இந்த அச்சத்தின் காரணமாக தான் அந்தந்த அவர்களுடைய சேமிப்பிலிருந்து ஒரு பகுதியை அந்தந்த மத்திய வங்கிகள் தன்னுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அதில் ஒரு பகுதியை சற்று டாலரிலிருந்து மாற்றி அவர்கள் தங்கத்தின் மீது மாற்று முதலீடாக பார்க்கப்படுகிறது.